Hi viewers and dear subscribers, how are you all? I hope you all are fine. Welcome back to my channel. My name is Chinraj and I'm an English trainer. Friends, first of all, thank you so much for your love and support. Okay guys, in this lesson, I am going to teach you some interesting, useful spoken English tips through Tamil. So are you ready to learn? Yes, let's get started. Before let's get started, if you are new to this channel, please do subscribe this channel and also press the bell icon for new videos. So my dear lovable viewers, in this lesson, we are going to learn an amazing spoken English tips. Yes, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ் என்ன அப்படினு கேட்டிங்கனா ஏங்கி தவிக்கிறது. அதாவது நாம லாங் டேஸா ஒரு விஷயத்துக்காக வெயிட்டிங்ல இருப்போம், இல்ல நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம லாங் டேஸா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை போறதுக்காக ஒருத்தர் வந்து லாங் டேஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அப்ப நம்ம சொல்லுவோம், அவரு சென்னை போறதுக்காக ஏங்கி தவிக்கிறாரு. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம அப்படியே வந்து ஐயோ எப்படா அங்க போவோம், எப்படா அது பண்ணுவோம். நீங்க வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஏங்கி தவிக்கிறீங்க, நான் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதுக்காக ஏங்கி தவிக்கிறேன், பசங்க எல்லாம் ஸ்கூல் போறதுக்காக ஏங்கி தவிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்ல ஏங்கி தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல அப்படிங்கறதா இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ். So friends, this will be very helpful for you. So please do watch it till the end and definitely you are going to learn something new. Let's get started. So இந்த மாதிரி நம்ம ஏங்கி தவிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரியணும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா மட்டுமே வந்து உங்களால வந்து ஓன் ஆஃப் ஃப்ரேசஸ் மேக் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா வந்து ஒரு ஃபியூ ஃப்ரேசஸ் வச்சுட்டு நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி இங்கிலீஷ் வந்து பேச வேண்டியது வரும். சோ இது வந்து யூஸ்லெஸ் தான். எப்பவுமே இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா வித் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸ்ட்ரக்சர் தெரியாம நீங்க வந்து சென்டென்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசினா ரொம்ப லேட் ஆகும். சோ ஸ்ட்ரக்சரோட தெரிஞ்சா மட்டுமே வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியா பேசவும் முடியும். சோ why are you waiting? Let's get started. So look at this structure first. First you have to write subjects. What are the subjects? I, we, you, they, he, she, it. Any boy name or any girl name. Okay friends, subjects plus is or am or are helping verbs. Okay, so according to this subject, for example, subject he or she or it, if these come you have to use this is auxiliary verb, I mean helping verb. Okay friends, I, subject I comes means we have to use this am helping verb. Subject you, they, we comes, we have to use or helping verbs. Okay friends, so once again, subject plus is or am or are helping verbs according to this subject plus longing for. Okay, longing for, longing. So நான் தமிழ்ல சொன்ன மாதிரி ஏங்கி தவிக்கிறேன். இந்த மாதிரி ஏங்கிறது அதாவது ரொம்ப பேராசைப்பட்டிருக்கிறது. நமக்கு ரொம்ப காலமா ஒரு ஆசை இருக்குதுன்னா அதை நினைச்சு ஏங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஏங்கி தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதுக்காக லாங்கிங், லாங்கிங். ஓகே, லாங்கிங் அப்படிங்கறத வந்து நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஓகே, லாங்கிங் ஃபார் பிளஸ் verb plus ing, very familiar, correct? Verb plus ing we call gerund. Okay friends, plus other ones. So once again, subject plus is or am or are auxiliary verb according to the subject plus longing for. This is very important. Longing for plus verb plus ing plus other words. Very simple, correct? Yes. First you have to understand this very clear. Okay friends, so now look at this example. Subject here I, so which auxiliary verb, I mean which helping verb? Am. I am longing for, I am longing for teaching English, I am longing for teaching English. நான் வந்து இங்கிலீஷ் கத்து கொடுக்கிறதுக்காக ஏங்கி தவிக்கிறேன். I am longing for teaching English, I am longing for teaching English. Okay friends, and you are longing for, here subject you, so are. Okay, you are longing for learning English, you are longing for learning English, you are longing for learning English. So longing for அப்படினா ஏங்கி தவிக்கிற அந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம சொல்றதுக்கு longing for அப்படிங்கறத மேக் பண்ணி சென்டென்சஸ் வந்து ஈஸியா வந்து மேக் பண்ணிக்கலாம். So you are longing for யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கலாம். You are longing for learning English, you are longing for learning English அப்படினா நீங்க வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்காக ஏங்கி தவிக்கிறீங்க. Okay friends, and he is longing for reading, he is longing for reading.
அவன் வந்து படிக்கிறதுக்காக ஏங்கி தவிக்கிறான். he is longing for reading. he is longing for reading. அவன் வந்து படிக்கிறதுக்காக ஏங்கி தவிக்கிறான். சோ ஏங்கி தவிக்கிறான் அப்படின்னு வந்துருச்சு. longing for அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். ஓகே. and she is longing for getting a job. she is longing for getting a job அப்படினா அவள ஒரு வேலை வந்து கிடைக்கிறதுக்காக ஏங்கி தவிக்கிறா. சோ அவ்வளவு நிறைய கம்பெனி வந்து போயிட்டு இருக்கா, பட் எந்த ஒரு இடத்துலயும் வந்து வேலை கிடைக்கல. சோ ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக அவ ஏங்கி தவிக்கிறா. சோ ஏங்கி தவிக்கிறா அப்படின்னு வந்துருச்சு. longing for யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். she is longing for getting a job. she is longing for getting a job. she is longing for getting a job. Okay. And the last one, they are longing for playing the match. they are longing for playing the match. அவர்கள் விளையாடுவதற்காக ஏங்கி தவிக்கிறார்கள். they are longing for playing the match. சோ அவங்க பிடி பீரியடே அலோவ் பண்ணல அப்படின்னா அவங்க விளையாடுறதுக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருப்பாங்க. எப்படா வந்து பிடி பீரியட் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ் தான் வந்து பசங்க வந்து வெயிட்டிங்ல இருப்பாங்க இல்லையா. சோ they are longing for playing the match. they are longing for playing the match. சோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்றதுக்காக longing for அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்னை போறதுக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப காலமா போலாம் நினைச்சிட்டு இருந்தேன், பட் என்னால முடியல. நான் வந்து சென்னை போறதுக்கு ஏங்கி தவிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு I am longing for going to Chennai. I am longing for going to Chennai. Okay. I am longing for going there. I am longing for coming here. சோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ஏங்கி தவிக்கிறீங்களோ அதுக்கு நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து இங்கிலீஷ்ல ஈஸியா மேக் பண்ண முடியும். சோ அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரியணும். சோ once again look at this. Subject plus is or am or are auxiliary verb according to the subject plus longing for plus verb plus ing plus other words. Okay friends, I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting class. Until bye bye, take care.